மக்களே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல 2025 மாடலான ஹீரோவுடைய டெஸ்டினி 125 ஸ்கூட்டரை பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா இந்த 2025ல அவங்களுடைய டெஸ்டினி 125 ஸ்கூட்டருக்கு நிறைய விதமான அப்கிரேட்ஸ் அதே மாதிரி ஃபியூச்சர்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஆட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மொத்தமா பாத்தீங்க அப்படின்னா 3 விதமான வேரியன்ட்ஸ்ல வந்து லான்ச் ஆயிருக்கு. ஒன்னு VX, அதே மாதிரி ZX, அப்புறம் ZX Plus. ஸோ இந்த மாதிரி 3 விதமான வேரியன்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த வேரியன்ட் பாத்தீங்க அப்படின்னா ZX அப்படிங்கிற ஒரு வேரியன்ட். வண்டியை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வண்டி நமக்கு ரிவ்யூக்காக கொடுத்தவங்க ஹீரோ வேலவன் மோட்டார்ஸ் திருப்பூர். ஸோ அவங்களோட புக்கிங் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே ஸ்க்ரீன்லேயே அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் தரேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அப்படி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூட இருக்க பெல் சிம்லையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட்டாக வந்து சேரும். ஃபர்ஸ்ட் இந்த வண்டியோடைய லுக்ஸை பற்றி தான் சொல்லணும். ஸோ பார்க்குறக்கே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியமாக இருக்கிற மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. லுக்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி கலர் ஸ்கீமுமே பார்த்தீங்க அப்படின்னா பார்க்குறக்கு நல்ல ஒரு நீட்டான கலரில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அங்கங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா குரோம் ஃபினிஷிங் வந்து டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. இது இன்னுமே பார்க்குறதுக்கு லாங்லேருந்து பார்க்குறப்ப நல்ல ஒரு ஃபீலை வந்து கொடுக்குது அப்படின்னே வந்து சொல்லணும். ஸோ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா மிட் ரேஞ்ச் வேரியன்ட். இதே டாப் எண்டெல்லாம் போயிட்டீங்க அப்படின்னா காப்பரில் வந்து கொடுத்துருப்பாங்க. அது இன்னும் பார்க்குறக்கவே வந்து லுக்ஸ் வைஸ் ஒரு ப்ரீமியம் எடுத்துக்காட்டுது அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஹெட்லாம்ப்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ வண்டியோட ஹெட்லாம்ப் பொறுத்த வரைக்கும் LED DRLோட வித் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் செட்டப்போட வந்து கொடுக்குறாங்க. பார்க்கறதுக்கு அவங்களுடைய அந்த ஐகானிக்கான ஹெச் அப்படிங்கிற மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹீரோ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுற மாதிரி. அதே மாதிரி இண்டிகேட்டர்ஸ் ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஹாலஜனில் தான் வருது. டெயில் லேம்பை பொறுத்த வரைக்கும் LEDல தான் வந்து கொடுத்துருக்காங்க. வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பொறுத்த வரைக்கும் ஒரு நெகட்டிவ் LCD டிஸ்பிளேயோட பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டியில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்பீடோ மீட்டர் இருக்கு, ரேஞ்ச் அப்படிங்கிறத பார்க்க முடியுது, கிளாக் பார்க்க முடியுது, லோ ஃபியூல் வார்னிங்கு, அதே மாதிரி இண்டிகேட்டர் சிம்பிள், I3Sக்கான சிம்பிள் வந்து இருக்கு. ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்க அப்படின்னா I3S அப்படிங்கிறக்கான ஃபீச்சர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டிராஃபிக்கில் ஒரு 10 செகண்ட் இருப்பீங்க இல்லையா, ஸோ அந்த ஃபீச்சர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூடூத் கனெக்டிவிட்டிக்கான ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ப்ளூடூத்தோட பேர் பண்ணிட்டோம் அப்படின்னா கால், SMS அலர்ட்ஸ் இது எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஆப் வழியாக நம்மளால் வந்து ஆக்சஸ் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வண்டியில் வந்து கொடுத்துருக்காங்க. இது போக முக்கியமாக இந்த வண்டியில் இன்னொரு விஷயம் அப்படின்னா இந்த வண்டியோட சுவிட்சஸ் தான். ஸோ பார்க்கறதுக்கு இந்த வண்டிக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ப்ரீமியமாக வந்து டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா லோ பீம், ஹை பீமுக்கான சுவிட்சஸ் இருக்குது. அதே மாதிரி இண்டிகேட்டர் சுவிட்ச், ஹாரன் சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த I3Sக்கான சுவிட்சஸ் நம்ம வேணும்னா ஆஃப் பண்ணிக்கலாம், இல்லை ஆன் பண்ணிக்கலாம், அதுக்கான சுவிட்ச் இருக்குது. அதே மாதிரி ஹெட்லைட்டுக்கான ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே செல்ஃப் சுவிட்ச் இருக்குது. ஸோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சுவிட்சஸ் எல்லாம் பார்க்கறக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்கூட்டருக்கு. ஸோ உண்மையிலே பார்க்கறதுக்கு லுக்ஸ் வைஸ் நல்லா இருக்குது இந்த ஸ்கூட்டர் உண்மையாலுமே. அதே மாதிரி கீழே பார்த்தீங்க அப்படின்னா USB மொபைல் சார்ஜருக்கான ஆப்ஷனும் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வேணும்னா வந்து மொபைலையும் கனெக்ட் பண்ணி சார்ஜ் வந்து போட்டுக்க முடியும். இங்கே ஒரு சின்ன க்ளோ பாக்ஸும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ செல்ஃபோன்ஸ் வந்து கேரி பண்ணிக்கிற மாதிரி. கீழே ஒரு சின்ன ஹூக் இருக்குது. ஸோ ஏதாவது நம்ம பொருள் வேணும்னா நம்ம வந்து மாட்டிக்க முடியும். ஸோ அதற்கான ஒரு சின்ன ஹூக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ கீஸை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருக்குது கீ செட்டப் அப்படிங்கிறது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா I3S அப்படிங்கிற சிம்பிள் வந்து உங்களுக்கு பிளிங்க் ஆகிருக்குது. இது திரும்பவும் பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃப் ஆயிடுச்சா. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வண்டியில் I3S டெக்னாலஜிக்கான ஆப்ஷனுமே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதை வந்து திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த லிவர் ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணி இதை லைட்டாக அவ்வளோதான், வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃப்ரண்ட்டில் சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் டெலஸ்கோபிக் ஃபோர்க் கூட கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் 90/90 12 இன்ச் டயர் செட்டப்போட வருது. ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் பிரேக் செட்டப்போட கொடுக்குறாங்க. ஸோ இருக்கிறதுலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு டிஸ்க் பிரேக் சைஸ் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ ரியரில் காயில் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷனோட கொடுக்குறாங்க. அதே மாதிரி டயர் சைஸை பொறுத்த வரைக்கும் 100/80 12 இன்ச் டயரோட வந்து வருது. ரியரில் ட்ரம் பிரேக் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்த இந்த வண்டியில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வண்டியோட இன்ஜின் தான். ஸோ வண்டியோடைய CC பொறுத்த வரைக்கும் 124.6 cc சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்ட் இன்ஜினோட வருது. இந்த வண்டியோட பவரை பொறுத்த வரைக்கும் 9 PHP பவரையும் 10.4 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. வண்டியில் கிக்கருமே பார்த்தீங்க அப்படின்னா இன்பில்ட்டாகவே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கிக்கர் ஆப்ஷனுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வண்டியில் வந்து அவைலபிள் இருக்குது. வண்டியில் அண்டர் ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் ஒரு தாராளமாக ஒரு ஹெல்மெட் வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஹாஃப் ஃபேஸ் ஹெல்மெட் அப்படிங்கிறது நீங்கள் தாராளமாக வந்து கேரி வந்து பண்ணிக்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு நைட் லேம்ப் அப்படிங்கிற ஒரு லைட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம தான் நைட்டு தான் பொருள் தான் வைக்கிற மாதிரி இருந்தால் இந்த லைட் வந்து கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் ஆகும். ஸோ ஸ்பேஸ் வந்து ஃபுல் அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃபியூல் ஃபில்லிங்குமே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்டர்னலாக தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா ஸோ இங்கே தான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூலை ஃபில் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் வந்துருக்கு. ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே தான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூல் ஃபில்லிங் வந்து இருக்குது.
இந்த வண்டியோடைய முக்கியமான விஷயமே இந்த வண்டியோடைய லெக் ஸ்பேஸ் தான். ஸோ என் ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா 5.6 ஃபீட் அந்த மாதிரி வந்து இருப்பேன் கண்டிப்பாக. ஸோ என்னோடதுக்கு லெக் ஸ்பேஸ் அப்படிங்கிறது தாராளமே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து தாராளமாக வந்து உட்காந்து அதே மாதிரி காலெலாம் இடிக்கல. ஸோ ஓட்டுறதுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது. நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸ்லையா இருக்கட்டும், அதே மாதிரி ஸ்கூட்டர் ரிவ்யூ பண்ணும்போதா இருக்கட்டும், எல்லாரும் பெரும்பாலும் கேட்ட கேள்வி என்னன்னா, ஸோ இந்த மாதிரி ஸ்கூட்டர் ஓட்டும்போது யாரோட ஹைட்டுக்கு இந்த வண்டி மேட்ச் ஆகும், அதே மாதிரி வந்து வண்டியில் பேக் பெயின் வருமா வராதா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கமெண்ட் வந்து பண்ணியிருந்தீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நாம இந்த வண்டியை வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ண வரைக்கும் எனக்கு இந்த வண்டி வந்து கம்ஃபர்டபுளாக தான் வந்து இருந்துச்சு. ஒவ்வொருத்தருடைய ஹேண்ட்லிங் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து வித்தியாசப்படலாம். ஸோ இந்த ஸ்கூட்டர் பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கெல்லாம் செட் ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க 5 ஃபீட்ல இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வண்டியை தாராளமாக வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த வண்டியில இது போக பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோ விங்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த ஃபீச்சர் வேற ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம வண்டியில வந்து போயிட்டு இருக்கிறப்ப இண்டிகேட்டர் வந்து லெஃப்ட் சைடோ இல்லை ரைட் சைடோ டேர்ன் பண்ணுறதுக்கு வந்து போட்டிருப்போம். அப்போ போட்டிருக்கும் பொழுது நம்ம சடனாக வந்து இண்டிகேட்டர் போட்டுக்கிறதே மறந்துட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருப்போம். ஸோ இந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறம் அதோடைய சிக்னலை வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து கட் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரியான சேஃப்டி ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோடைய வீல் பேஸை பொறுத்த வரைக்கும் 1302 mm அதிகம் கொடுத்துருக்காங்க. வண்டியோடைய கிரவுண்ட் கிளியரன்ஸ் பொறுத்த வரைக்கும் 162 mm வருது. வண்டியோடைய வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 115 கிலோ. ஸோ ஓரளவுக்கு எல்லாருமே ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு வெயிட் தான். அதே மாதிரி இந்த வண்டியோட டேங்க் கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் 5.3 லிட்டரோட வருது. ஸோ இந்த 125 ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் இந்த வண்டியோட மைலேஜ் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த எல்லாருமே எதிர்பார்ப்போம். ஸோ கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா 59 kmpl அப்படிங்கிறது வந்து கிளைமாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி பார்த்தீங்கன்னாலுமே நீங்கள் ஆன் ரோடுக்கு ஓட்டும் போது ஒவ்வொருத்தருடைய ஹேண்டில் பொறுத்தும் கண்டிப்பாக மைலேஜ் அப்படிங்கிறது வந்து வேரி ஆகலாம். ஹாய் மக்களே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் 2025 மாடலான ஹீரோவுடைய டெஸ்டினி 125 ஸ்கூட்டரை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஹீரோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2025ல் அவங்களோட டெஸ்டினி 125 ஸ்கூட்டருக்கு நிறைய விதமான அப்கிரேட்ஸ் அதே மாதிரி ஃபியூச்சர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 3 விதமான வேரியன்ட்ஸில் வந்து லான்ச் ஆயிருக்கு. ஒன்று VX, அதே மாதிரி ZX, அப்புறம் ZX+. ஸோ இந்த மாதிரி 3 விதமான வேரியன்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த வேரியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா ZX அப்படிங்கிற ஒரு வேரியன்ட்டு. வண்டியை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வண்டி நமக்கு ரிவ்யூக்காக கொடுத்தவங்க ஹீரோ வேலவன் மோட்டார்ஸ் திருப்பூர். ஸோ அவங்களோட புக்கிங் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஸ்க்ரீன்லேயே அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் தரேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்க. அப்படி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்க பெல் சிம்லேயே மறக்காம ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட்டாக வந்து சேரும்.